சரவண பெருமாள் சார் வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கையை நான் ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கையாக பார்க்கிறேன் சார். அதில் ஒரு நிறைய சொல்லியிருக்காரு. அதில் சில வார்த்தைகள் மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன் சார். எல்லா கட்சிகள்லையுமே பிரச்சனை இருக்கிறது, அதே போல் நம்மோட கட்சியிலையும் ப்ராப்ளம் இருக்குது. அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அரசியலில் அவ்வப்போது சில புயல்கள் வரும். அந்த புயல்களை எல்லாம் தாங்கியும் தாண்டியும் நிற்கும் 1000 காலத்து பயிர் தான் அதிமுக அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அப்படின்னு இருக்காரு. அதை விட கடைசியாக அவர் சொல்லி முடிச்சிருக்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. 5 கட்சிகளின் ஆதரவில் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கும் இந்த பொய்க்கால் குதிரையின் நடனம் சில காலம்தான் அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு சார். திரு இபிஎஸ்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். 144 மெஜாரிட்டி காட்டியிருக்கிறாரு, கரெக்டுங்களா? ஃப்ளோர் டெஸ்ட்ல அதில் 25 இடங்கள் அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படி தெரிவிச்சாங்க அப்படின்னா சார், இந்த ஸ்கூல் பசங்களை பேர் சொல்லி கூப்பிடும்போது எஸ் மேம் அப்படின்னு எந்திரிச்சு நிற்பாங்கல்ல, அதிமுக உண்மையில் அவமானப்பட வேண்டும். அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த எந்திரிச்சு நின்ன ஒவ்வொருத்தருமே ரொம்ப அவங்க கொஞ்சமாச்சும் வெக்கப்படணும். ஒரு ஃப்ளோரில் இப்படி எந்திரிச்சு நின்று ஆதரவு தெரிவித்தது நாங்கள் இதுவரை எங்கேயும் பார்த்ததில்லை சார், எங்கேயுமே பார்த்ததில்லைன்னு. இங்கே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தான் பார்த்தோம். திரு இபிஎஸ் இவ்வளோ நாள் அவங்களுக்குள்ள இருந்த அந்த மோதல்கள் எல்லாம் ஏதோ ஒரு சுமூகமான ஒரு சூழலை நோக்கி போகிற மாதிரி தெரியுது. ஆனால் அவருடைய கடைசி வரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னால் இப்படி ஒன்றும் பெருசாக பேசல இந்த ஒரு 5-6 நாளில். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துடன் நெறியாளர் குழுமத்தினருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியில் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய விரக்தி நல்லா புரியுது. கரெக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் பிள்ளையார் சொல்லிய போட்டார் பாத்தீங்களா, தாவேகா கொடி பறக்குது நம்மளுடைய அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மறுநாளே அந்த சுழி கல்ல கீழே விழுந்துருச்சு. அவரே போட்டு எல்லாத்தையும் ஓட்டெல்லாம் கொடுத்துட்டார் போல. ஆனா அவர்களுக்குள்ள தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே பேசப்பட்ட அலையன்ஸ் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நடந்திருக்குன்றதுதான் உண்மை. ஆனா நிறைய அவங்க தாவேகால என்ன சொல்றாங்களோ அது மாதிரிலாம் நடக்கல அப்படின்றத ஒரு இதை வெளிப்படுத்தி கொள்கிறார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்க 134 நிற்கிறோம், நீங்க 100 நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படை தான் 116 இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் விடாமல் ராஜேந்திர பாலாஜியை வச்சு மற்ற முன்னாள் அமைச்சர்களை வச்சு தாவேகாவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான சமிக்கைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நீங்கள் செல்லா காசாக போயிடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. இந்த மாதிரியான கால சூழ்நிலையில் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு பிற்பாடு இவங்க பத்திரிகை செய்திகளில் வந்த விஷயங்கள்லாம் பல பேர் அதை மறுக்கிறாங்க. ஆனால் தாவேகாவினரிடம் பேசும்போது கூட அவங்க என்ன சொன்னால் அது மாதிரிலாம் நாங்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம், பட் தேவர் வெயிட்டிங் ஃபார் த லெட்டர். அந்த லெட்டர் வரும், எப்போ அழைப்பு கடிதம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. அதுவும் நடக்கலை. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் மிஞ்சினது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மிஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்பார்த்து எதுவும் நடக்கல. என்ன நடந்ததுன்னா, இப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஏற்கனவே தடால் புடாலா சண்டையெல்லாம் நடந்திருக்கு. சிவிஎஸ் சண்முகம் போன்றவர்கள், தங்கமணி போன்றவர், வேலுமணி போன்றவர், நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா ஒரு மீட்டிங்ல 6-7 பேர் கொண்ட மீட்டிங்ல சேரை தள்ளி விடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நடந்துருக்குதான் தகவல் வந்திருக்கு. நான் பார்த்துக்கிறேன் தம்பி, என்கிட்ட சர்வே ரிப்போர்ட் இருக்குது, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்கன்னு தொடர்ந்து அவர் சொன்ன அந்த தகவல்கள் அடிப்படையில் இன்றைக்கி அதிமுக என்ன நிலைமைக்கு வந்திருக்கிறதுன்னு எல்லாருக்குமே நிதர்சனமாக தெரியும். அது இல்லாமல் குற்றச்சாட்டுகள் பாமகவிலிருந்தும் சரி பாஜகவிலிருந்தும் சலசலப்புகள் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை.
அதிமுக அவனோட ஓட்டு வந்து சார் பெருவாரியாக எல்லாமே கரெக்ட் சார். ஆனா சார் குறைந்தபட்ச ஒரு மரியாதை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சார், நல்ல பழக்கமான ஒரு நபராக இருந்தாலும் கூட சரி, குறைந்தபட்சம் பத்திரிக்கை கூட வைக்க வேண்டாம், ஏய் கல்யாணத்துக்கு கொஞ்சம் வந்துடுறான் மறக்காம அப்படின்ட்டு கூப்பிட்டாவாச்சும் போதும். கரெக்டா? அந்த நட்பின் அடிப்படையில் போவாங்க சார். கூப்பல்ல, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. ஒரு 31 வருஷம் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்த ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் 25 பேரு, இதுல முன்னாள் அமைச்சர்கள், ஸ்கூல் பசங்க மாதிரி எந்திரிச்சு நின்று ஆதரவு கொடுக்க வேண்டிய கிடையாது, அந்த வழக்கமே கிடையாது சார். இந்த அளவிற்கு தங்களுடைய மரியாதையை அந்த பார்ட்டி குறைத்துக் கொள்வதற்கு என்ன காரணம்? அதுதான் இன்னைக்கு வந்து இப்போ அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, விஜயை வந்து அவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. படமா சார்? அதாவது ஜேசிடி பிரபாகரன் ஒன்று சொன்னார் பாருங்க, எம்ஜிஆர் கிடைக்கலையே வருவாரா எம்ஜிஆர் அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த சூழ்நிலையில எங்களுக்கு கிடைச்சிட்டார் எம்ஜிஆர், அதுதான் விஜய் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்புனே எனக்கு வந்து, அதாவது இது சபையிலலாம் சொல்ல முடியாது, அந்த மாதிரியான திங்கிங்லாம் எனக்கு வந்துச்சு. காலில் கிடக்கிறத கழட்டி அடிச்சுக்கலாமா அப்படின்னு தோன்ற சூழ்நிலைலாம் உருவாகி போச்சு. அப்படின்ற இருந்தாலும் சபையில் சொல்லிட்டேன். ஆனால் வந்து இது வந்து என்ன நிலைப்பாடுன்னே தெரியல. இவங்க வந்து இவ்வளோ வந்து ஒரு இந்த நான் வந்து பெரம்பூர் தொகுதியில் நின்னா சார், பிரச்சாரம் பண்ண போகிறதுலாம் குட்டீஸ் வந்து ஓடி வந்து நாங்கள் பிரச்சார மைக்கை கேட்டாலே ஓடி வந்து அங்கிள் விஜய் தான் நீங்கள் பிரச்சாரமே பண்ணாதீங்க. குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, 5 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே கிடையாது. இது ஒரு இடத்துல நடக்கல சார், தொடர்ந்து வந்து இந்த ஸ்பாட்ல ஒவ்வொரு வீடுகளையும் தொடர்ச்சியாக நான் போகிற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஓடி வந்து. நீங்கள் ஒரு கேண்டிடேட்டு, நீங்கள் இதை பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? இல்லை, இது எப்படி நம்ம அந்த ஸ்பாட்ல இதை வந்து எப்படி அணுகிறது? சின்ன குழந்தைங்க, புரியுது. அப்போ வந்து யார் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா பேரண்ட்ஸுக்கு மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓகே, எங்களுக்கு நேரம் இல்லை, எலெக்ஷன் நேரம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு, பிரச்சாரத்தை தான் நம்ம முன்னிறுத்து போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வெஹிக்கிள் ப்ரொபகண்டா வெஹிக்கிள் பிரச்சாரம் கொடுக்கறதுக்கே டைம் எடுத்துக்கிட்டாங்க. புரியுது புரியுது. ஆர்ஓ வந்து எப்படி செயல்பட்டாங்கன்னா அது ஒரு அவங்களே கடைசியில விஜய் ஃபேனா ஆயிடுற மாதிரி சூழ்நிலை எல்லாம் உருவாயிடுச்சு. சரி, அந்த மாதிரி இல்ல, அது ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சிடறேன். இந்த கால சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க அழையா விருந்தாளியா போயிருக்கிறது வந்து, அதே மாதிரி அவர் சொல்றது வந்து பொய்க்கால் குதிரை அப்படின்னு சொல்றது யார சொல்றாரு? இவங்க வந்து அந்த டீம் பிரிஞ்சு போய் ஓட்டு போட்டாங்களா, அவங்கள சொல்றாரா, இல்ல இவரே வந்து தன் தலைமையில வந்து மண்ணை வாரி போட்டு சமிக்கைகளை கொடுக்குறாரா அப்படின்ற கால சூழ்நிலையில தான் இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கு. ஓகே 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 சார், இங்க பாருங்க, நிபந்தனையற்ற ஆதரவை என்ன சார்? சார், நாங்கள் இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லி நிகழ்ச்சி நடத்த விரும்பல. எங்களுக்கு அது நோக்கமும் கிடையாது, தேவையும் கிடையாது. சரியா? நோக்கம் கிடையாது. ஆமாம், பாருங்க, நிபந்தனையற்ற ஆதரவை இடதுசாரிகள் கொடுத்துருக்குறாங்க, IUML கொடுத்துருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கொடுத்துருக்குறாங்க. சரியா? நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்துருக்குறாங்க. மெஜாரிட்டி கவர்மெண்ட் இன்னைக்கு. எங்களுக்கு கேபினெட்டில் இடம் கொடுன்னு கேட்க கூட கிடையாது யாரும். சரியா? குடியரசுத் தலைவருடைய ஆட்சி இங்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் ஆதரவு கொடுப்பதற்கான காரணம்னு சொல்லப்பட்டு விட்டது, தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனாலும் கேபினெட்டை விரிவாக்கம் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு திரு விஜய் சென்றிருப்பதற்கு காரணம் அதிமுகவினர் கொண்டு வந்து பல்கா ஒரு 25 பேர் ஆதரவு கொடுத்தது தானா? அதாவது இதை வந்து இப்போ கடுமையான விமர்சனங்களை வந்து பாஜக சந்திச்சுட்டு வந்தது. அதாவது எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணார், தீய சக்தியா தூய சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் தூய சக்தி, அது தீய சக்தின்னு சொன்னாங்க. கடைசியில் நீங்கள் எங்கே போயிட்டீங்க? அந்த அலையன்ஸில் இருந்த தீய சக்தியினோட அலையன்ஸில் இருந்தவங்களும் ஆதரவு எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் நாங்கள் தரோம், பட் லெட்டர் கொடுக்கல, அழைப்பு இதிலே கொடுக்கல. அவரு எங்க சொன்னாருங்க? வந்தது பத்திரிகை செய்திகள்ல தெளிவா வந்தது. அதுதான் சார், தயவு செஞ்சு நான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு பத்திரிகை செய்தி படிக்காதீங்க, தலைவர்களுடைய நான் அதை வந்து ஒரு இன்ஸ்டன்ஸா கோட் பண்றேன். அதாவது என்ன நடந்திருக்கலாம்ன்றதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பத்திரிகை. நான் பத்திரிகை செய்த 100% உண்மை என்று சொல்லவில்லை.
அதெல்லாம் நடந்திருக்கும் என்றால், நான் ஒரு சிம்பிளான மேத்தமெட்டிக்கல் சின்ன பையனை கூப்பிட்டு ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பண்ண, தம்பி 1 2 3 4 பெருசா இல்ல 47 பெருசான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. 47 பெருசா 1 2 3 4 பெருசா? ஆனா நீங்க எதை விட பெருசு நீங்க சொல்லுங்க. 47 தான் பெருசுன்னு வந்து சின்ன குழந்தை கூட சொல்லும். அப்போ நீங்க வந்து ஏற்கனவே உங்க மேல கடுமையான விமர்சனம் திமுக வைத்ததனுடைய முதல் ஷாட் நீங்க உண்மையை நிரூபிச்சிட்டீங்க. ரெண்டாவது, இப்ப விஜய் என்ன பண்றாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து இப்போ திமுக வந்து கூப்பன் கொடுத்து நீங்க வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்போ விஜய் வந்து கூப்பன் கொடுக்காமே வந்து ஒரு வாஷிங் மிஷினா கண்டுபிடிச்சிருக்காரு. சோஃபா கொடுக்குறாரு போல. சோஃபா கொடுக்குறாரு, அது வந்து அது ஒரு பக்கம். வாஷிங் மிஷின் இப்ப கண்டுபிடிச்சிருக்காரு. எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்லயும் இருந்து எதிர்கட்சியா போட்டிட்டு அதிமுக திமுக எல்லாத்துக்குமே வந்து ஒரு மகத்தான ஒரு வாஷிங் மிஷின் கூப்பனை கொடுத்து வாங்கிட்டு அந்த சோஃபாக்குள்ள கூப்பன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். சரியா? சோஃபாக்குள்ள கூப்பன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த கூப்பன் எல்லாம் வாங்கிக்கிட்டு இப்ப புதுசா ஒரு வாஷிங் மிஷினை வந்து கண்டுபிடிச்சு தமிழக உலகளாவிய அளவுல வந்து விஜய் வாஷிங் மிஷின் தான் இன்னைக்கு ஃபேமஸ். அப்படியா சார்? அப்படிதான். அதுதான் மாதிரி காட்ரேஜ் மாதிரி. காட்ரேஜ் இல்ல சார், அதெல்லாம் மிஞ்சி போச்சு. இது அதெல்லாம் பழைய மாடலா சார்? அது சார் அந்த மாதிரி முடிச்சுக்கிறேன். நான் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பல. நான் வந்து இப்ப எல்லாரும் 6 மாசம் சொன்னாங்க. இவர் ரஜினிகாந்த் அவர்கள் 2 வருஷம் டைம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. கமலஹாசன் அவர் 6 மாசம் சொல்லியிருக்காரு. பட் நான் என்ன சொல்லணும்னா, நிதானமா ஒரு 2 வருஷம் கூட நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. இல்ல எடுத்துக்கோங்க சார். நான் சொல்றேன், நீங்க யார் சார் 5 ஆண்டு கொடுத்திருக்காங்க சார். ஆனா வந்து மெஜாரிட்டியா கொடுக்கலையே சார். இன்னொரு தெளிவு பிஜேபி மோடி அரசு வந்து மெஜாரிட்டியா? இல்ல அலையன்ஸ்ல இருந்தாங்க. மத்தியில் 246 அலையன்ஸ் பார்ட்னர் சார். அதான் சொல்லுங்க. அலையன்ஸ் பார்ட்னர் ரொம்ப அப்படியே பரபரப்பா பேசுங்க. இல்ல பரபரப்பு இல்ல சார். கண்ணாடி வீட்டுல இருந்துட்டு கல்லறி எடுத்து தப்பு. ஏன்னா நீங்களே மைனாரிட்டி கவர்மெண்ட். நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். பட் ஆனா we are alliance partners. Similarly we are alliance with 4 people. நாங்க வந்து alliance future also. ஓகே சார், விடுங்க சார், விடுங்க போதும். 10 லட்சம் கோடி வந்து கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. அது என்ன இருக்கு, எங்க இருக்கு, எது இல்ல, அது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். நல்லா தான் பேசினார், இல்லன்னு சொல்லல. பட் அவர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து முதல்ல கொடுக்க மாட்டோம் பேசுறதுன்னு எப்படி நீங்க இல்ல சார். வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டுலாம் நீங்க வந்து இது வந்து தெளிவா இதை பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு டிரான்ஸ்பரண்டா சொல்லிடலாம். நான் குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கக்கூடிய, இந்த நாட்டினுடைய நிதிநிலை குறித்த பட்ஜெட்டை பார்க்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தங்க அப்படி பேசுவாங்களா? அது நல்லா பேசினாரு நீங்க சொல்லுங்க. அவர் சிஎம்மா கூட இருக்கட்டும், நல்லா பேசினாருன்றது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சூழ்நிலையில அப்படிதான் பேசணும். அவர் அப்படி பேசியிருக்காரு. முதலமைச்சரா பதவி ஏற்ற பிறகா சார்? பதவி ஏற்பதற்கு முன்னால என்ன குப்பை வேணா வளரலாம் சார். பதவி ஏற்ற பிறகு பேசணும். நிதர்சனமான உண்மை தானே அவர் சொல்ல வந்ததுன்னா. எது எங்க இருக்கு இதெல்லாம் சொன்னது வந்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இல்ல, நீங்க தெளிவா வந்து ஒரு வெள்ளை அறிக்கை அனௌன்ஸ் பண்ணி இது பண்ண முடியும் பண்ண முடியாது நீங்க பொறுத்துக்கோங்க அப்படின்லாம் சொன்னார் அவரு. அதை சொல்லி இருக்கணும்ல. அதுதான் எனக்கு ஒண்ணு என்னன்னா, ஆட்சியில 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து முதல்ல கொடுக்க முடியாத ஒரு அறிவிப்புலாம் லேசா அங்க கசிஞ்சுது. ஆனா மறுநாள் காலையில கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.